புதுச்சேரியில் அதிமுகவினரால் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை ஓபிஎஸ் அணியினர் மீண்டும் திறந்து வைக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உள்ள வில்லியனூர் 4 முனை சந்திப்பில் சாலை நடுவில் இருந்த எம்ஜிஆரின் சிலை சாலை விரிவாக்க பணி காரணமாக போலீசாரால் அகற்றப்பட்டது. தற்போது மீண்டும் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் சிலை புதுப்பித்து அதே பகுதியில் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தனது ஆதரவாளர்களுடன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த நிலையில் இன்று ஓபிஎஸ் அணியை சேர்ந்த ஓம் சக்தி சேகர் தலைமையிலான தொண்டர்கள் எம்ஜிஆர் சிலை திறப்பு மற்றும் கல்வெட்டு பதிப்பிற்காக அப்பகுதியில் இன்று ஒன்று கூடி நின்றனர். இதற்கு காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாலை மட்டும் அணிவித்து செல்ல அறிவுரை வழங்கப்பட்டது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அறிந்த அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் ஓபிஎஸ் அணிக்கு எதிராக எம்ஜிஆர் சிலை அருகே ஒன்று கூடினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஓபிஎஸ் அணியினரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். மேலும் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவருடைய சிலை கடந்த 4 தினங்களுக்கு முன்பு எங்களால் திறக்கப்பட்டது. அதை பொறுத்துக் கொள்ள முடியாத கழகத்தினுடைய துரோகிகள் கூட்டம், ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஓநாய்கள் கூட்டம், இந்த கூட்டங்கள் இன்றைய தினம் மீண்டும் நாங்கள் சிலையை திறப்போம் என்றும் புதிதாக ஒரு கல்வெட்டை வைப்போம் என்றும் காவல்துறைக்கு சவால் விட்டு இங்கு வந்திருந்தனர். அதை கேள்விப்பட்டு அதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பல நூற்றுக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் நாங்களும் இங்கே குழுமியிருந்தோம். காவல்துறையை ஏவி இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற புரட்சித் தலைவருடைய சிலையை திறப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு முன்பாகவே இங்கே கல்வெட்டு வைத்திருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை இந்த சிலையை திறக்கப்படும் என்று இந்த அரசானது காவல்துறையை ஏவி எங்களுடைய ஜனநாயக போக்கை, நியாயத்தை மீறுகின்ற வகையிலே காவல்துறை தடுத்து நிறுத்துகின்றது.